இதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஐ கான்ட் பேலன்ஸ் லைஃப் அந்த மேரேஜ் லைஃப் எல்லாம் அப்படி கிடையாது. யூ கேன் பேலன்ஸ் எவ்ரிதிங். மேரேஜ் லைஃபும் பேலன்ஸ் பண்ணலாம், ஹெல்த்தும் எல்லாமே நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். பிகாஸ் அதனாலதான் நாங்க விமனா இருக்கோம். சூப்பர் மேம், நைஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு பேசுறப்போ எல்லாருக்குமே லைக் ஒரு சொசைட்டி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், அந்த எல்லாமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தாண்டி தான் வந்திருப்போம். ஏன் நீ பண்ற? பேஷனுக்கு பண்றவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வரும். ஏன் நீ பண்ற? வை யூ ஆர் டூயிங் திஸ்? வை யூ ஆர் இன்டு திஸ்? யூ ஹாவ் ஆல்ரெடி சோ மெனி திங்ஸ் இன் யுவர் பிளேட். அப்படின்றப்போ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைச்சது? என்ன மாதிரியான சப்போர்ட் கிடைக்கல? சோ நீங்களே சொல்லிட்டீங்க. சோ பேஷனுக்காக தான் வந்து நிறைய பேர் பண்றோம் அப்படின்னு. தட் இஸ் ட்ரூ. எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றோமா, தட் இஸ் செகண்டரி தான். ஆல்மோஸ்ட் லைக் 80% that is secondary. But every women are into the field. நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அதாவது என் அப்பா அம்மா பேர் இல்லாம, என் ஹஸ்பண்ட் பேர் இல்லாம நானுன்னு சொன்னா நானா தெரியணும் அப்படின்ற அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் நம்ம எல்லாருமே we are marching towards. சோ அந்த ஒரு பேஷனுக்காக தான் நம்ம பண்றோம். சொசைட்டில இருந்துதான் வந்து ஆக்சுவலி நிறைய பேர் கேக்குறது. ஃபேமிலி கூட ஆக்சுவலி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ பேரண்ட்ஸ், ஹஸ்பண்ட் இல்ல வைஃப் வைஸ் வர்சா வச்சுக்கிட்டா கூட ஃபேமிலி சப்போர்ட் கூட இருக்கு. ஆனா சொசைட்டி தான் வந்து சும்மா இருக்கிறவங்களையும் போய் நோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஏன் உன் வைஃப் இதை பண்றா, ஏன் இப்படி பண்றா, அப்படி பண்றா, ஏன் உனக்கு அது இல்லையா, ஏன் உனக்கு இது இல்லையா, ஏன் நீங்க சொன்ன மாதிரி she has got so many things to do. ஏற்கனவே உங்க ஃபேமிலி நல்லா வெல்குடுவா தான் இருக்கீங்க, அப்புறம் எதுக்குங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்றப்போ அது அவங்களோட பேஷன். ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தோம்னாலும் அங்க இருப்பாங்க. ஆனா அங்க யாராவது கேட்டாங்கன்னா they will have some different answers. சோ அது எப்பயுமே it happens. சொசைட்டியோட பிரஷர் தான் நமக்கு அதிகமா இருக்கு. நாம வந்து அது ஒன்னும் காதுல வாங்கிட்டு இந்த காதுல விட்டுடணும், இல்ல வாங்கிக்காமே இருந்துச்சா நமக்கு பிரச்சனையே கிடையாது. we can definitely overcome and we can just run towards our passion. ஃபேமிலி சப்போர்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேர் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. இனிஷியலா இல்லைனாலும் நாம போடுற எஃபர்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்ச நாள்ல அவங்களுமே அந்த மைண்ட் செட் மாத்திட்டு அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பர். இப்போ ஃபினான்ஷியல் அந்த மாதிரி நம்ம பேசினப்போ லைக் நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். நீங்க 2 பேர் பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ லாஸ்ட் மினிட் ஆர்டர் கேன்சல் அந்த மாதிரி எல்லாம் பிசினஸ்க்கு கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் வரும். எனிதிங் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? ஃபேஸ் பண்ணியிருந்தா ஹவ் யூ ஓவர் கம் தட்? எந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விவசாயம் தான். என்ன அது ரூம்குள்ள பண்றேன் நானு. விவசாயம்னா ஒரு கிரவுண்ட்ல பண்ணுவாங்க. அதுல எப்படி வந்து வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். இங்க வந்து எப்படின்னா பெஸ்ட் இருக்கும், ஃபங்கஸ் ஜெர்மினேஷன் இருக்காது. மெயினா வந்து நீங்க ஓவர் வாட்டரிங் பண்ணீங்கன்னா மோல்ட் ஃபார்ம் ஆயிடும். இட்ஸ் லைக் என்னோட குவாலிட்டினா நான் எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒன்ஸ் மோல்ட் வந்துட்டா அதை வந்து சில பேர் வந்து அந்த பார்ட் மட்டும் எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். மோல்டு வராமையும் பண்ண முடியாது. அது கண்டிப்பா வரும். இட்ஸ் லைக் நேச்சர் வரும். ஜெர்மினேஷன் இருக்காது. ஜெர்மினேஷன் இல்லைன்னா அந்த சீட், மைக்ரோகிரேன் சீடு வேஸ்ட், சாயில் வேஸ்ட், அதுக்கான அந்த லைட் பவர் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் ஷெல்ஃப் லைஃப் மெயின் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் மைக்ரோகிரேன்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப். ஸோ 7 weeks வந்து வச்சுக்கலாம். 7 days வந்து உங்க இதுல வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா, நான் 7 daysக்கு முன்ன நான் ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணதை நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது. நான் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ப்ரீ ஆர்டர் பேஸ் தான் நான் ஒர்க் பண்ண முடியும். நீங்க வந்து இன்னைக்கு வேணுங்கிறீங்க, எனக்கு வந்து இன்னைக்கு நீங்க கால் பண்ணி எனக்கு நாளைக்கே வேணும்னா கண்டிப்பா அது கொடுக்க முடியாது. ஏன்னா அது டேக்ஸ் டைம் டு ஹார்வெஸ்ட்ல. ஸோ நான் என்ன சொல்லிடுவேன், மெயினா எனக்கு வந்து ஒரு என்கொயரி வரல, எனக்கு நாளைக்கு வந்து இவ்வளவு கிராம்ஸ் கொடுக்க முடியுமா. ஸோ அந்த மாதிரி என்னால கொடுக்க முடியாது. ஸோ ஒரு உமனுக்கு ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கிறது எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு? இல்ல காசு இருக்கணும். அது கண்டிப்பா அது வந்து வேற லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்க்கு வருது. லைக் எப்பயுமே வந்து இவ்வளவு நாளுக்கு லைக் 7 years ஆகுது மேரேஜ் ஆகி, ஒரு நாள் கூட நான் ஹோம் மேக்கரா இருந்தது, ஃபுல் டே ஹோம் மேக்கரா இருந்தது இல்ல. கையில காசு இருந்தா அது வேற லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தருது, இண்டிபெண்டன்ஸ் தருது. நம்ம கிட்ஸுக்கு என்ன வேணுமோ நாம பாத்துக்கலாம், நம்ம பேரண்ட்ஸ் என்ன வேணுமோ நாம வாங்கிக்கலாம். அந்த மாதிரிதான் இருக்குது. இப்ப கூட இவர் வரும்போது விட்டுட்டு போகும்போது நெக்ஸ்ட் வந்து நீ இன்டர்வியூ வந்து TEDxல கொடுக்கணும் அப்படின்னாங்க. அப்ப என்ன விடவே மாட்டேன்.
விட மாட்டீங்க என்ன வச்சே ஓட்டுறீங்களா அப்படின்னு. இல்ல நான் சொல்றேன். இப்போ அதுவும் ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் தான். நமக்கு வந்து ஒரு பக்கம் பெருமை, பரவாயில்ல நம்மள வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம growth வந்து இத்தனை பேர் கன்சிடர் பண்றாங்க, நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரெஷரா இருக்கோ, ரொம்ப நம்ம மேல திணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாயிடுது. ஒரு ஒரு இது தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே இன்னும் வரலாம் நமக்கு அவங்க வந்து இன்னும் it's still getting added on. எதுவுமே குறையல. அதாவது நம்மளுடைய டியூட்டிஸ்ன்னு இருக்கிறது கூட இன்னொன்னு +1 +2 அப்படின்னு பிளஸ் நாமளே அந்த மைண்ட் செட் வந்திருக்கோம். இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லா போகுதுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதுக்கான என்ன மெனக்கெட்டலாம், நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நாம யோசிக்கிறோம். அது நாங்களே வந்து எடுத்து தலையில போட்டுக்கிறோம். நோபடி இஸ் லைக் திணிச்சுப்பைங் நீ இதை பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த பேரு அந்த பிராண்ட் ஆயிட்டா நாமளே நமக்கு மேல ப்ரெஷர் பண்ணிக்கிறோம். அதுதான் சம்திங் டிஃபரெண்டா கொடுக்கணும்ங்கிறது, நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும், இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுக்கணும், நிறைய ஜிம் கொடுக்கணுங்கிற மாதிரி நாமளே தான் அந்த எடுத்துட்டு போறோம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த பேரு கெடக்கூடாது, அந்த பேரை காப்பாற்றணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒரு குவாலிட்டி இருக்கு. பாதியில நீங்க சொன்ன மாதிரி பாதியில விட்டு என்ன நினைப்பாங்க அவங்க மாதிரி ஒரு என்னன்னா எவ்ரி ஆர்டர் ஐ யூஸ்ட் டு போஸ்ட் இன் இன்ஸ்டா ஃப்ரீலா பண்ணிட்டு அது அப்படியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன். இப்ப என்னன்னா ஃபேமிலி சைட்ல ஒரு 1 வீக் கேப் விட்டாலே என்ன கவ்யா இந்த பிளாக் பண்ணிட்டியா என்ன எதுவுமே போட மாட்டேன்ற, வந்துச்சா ஆர்டர் வந்துச்சா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தே ஆர் மோர் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி. ஒரு 1 வீக் ஜஸ்ட் 1 வீக் பாஸ்க்கே கேக்குறாங்க என்ன ஏதோ பிளாக் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி. நமக்கு வந்து அதே மாதிரி அந்த மதர்ஹுட்ன்றதும் வந்து கூடவே இருக்கிறதுனால we cannot even compromise or sacrifice even that. என்னதான் நம்ம பிசினஸ் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு அதை நோக்கி ஓடினாலும் ஃபேமிலியை விட்டு கண்டிப்பா மனசுக்குள்ள தோணும் எப்பதான் இதுல இருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குமோ, நம்ம இதை ஃபுல் ஃபிளெஷ்டா பாத்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சாலும் மறுபடியும் நாளைக்கு வந்து அவங்க பண்றேன்னு சொன்னா கூட இல்ல நானும் பண்றேன் அப்படின்னு நாமளாதான் இழுத்து போட்டு செய்யறோம். even that will never leave us அப்படின்றப்போ நாம தான் அதை பேலன்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுதான். சோ இப்போ நம்ம the pressure வந்து it comes from our mothers and our grandmothers. the feeling of like கில்ட்டி கான்ஷியஸ் வந்து கொடுக்கிற மாதிரி எவ்வளோ விஷயம் கூட எவ்வளோ ப்ரெஷர் கூட என்னால பண்ண முடியும் பிகாஸ் ஐ எம் மதர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல அவங்க வந்து ஓடிட்டாங்க. பட் அந்த ப்ரெஷர் வந்து அவங்களோட ஹெல்த் எவ்வளவு பாதிக்குது, அவங்களோட வெல்பீயிங் எவ்வளவு பாதிச்சுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். அது இப்பதான் நமக்கு புரியுது. they've gone through so much to give us. இன்னைக்கு நம்ம இருக்கிறது கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு தாண்டி வந்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம we want to fulfill அவங்க பண்ணாத விஷயத்த நம்ம பண்ணணும்ன்றதும் ஆசைப்படுறோம். அதே சமயம் அவங்க பண்ணதையும் நம்ம அப்படின்ற அப்போ இட் பிகம்ஸ் too much pressure on ஒரு விமன் மேல. அது ஒரு too much pressure ஆகுதுங்கும் போது எந்த இடத்துல இழுத்து பிடிக்கணும் எந்த இடத்துல விட்டுறணுங்கிறதையும் நம்ம we have to focus. ஏன்னா இழுத்து பிடிச்சு ஓடுறதுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க, எப்ப விடணுங்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும். இல்ல முடியாது அப்படின்றத நம்ம சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இல்ல. சொல்ல பழகிட்டோம். பட் ஆனா பிசினஸ்ல அது ஒரு இம்பார்ட்டன்டான திங் ரைட்? நோன்னு சொல்றது தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா அது தெரியும். அவங்க சொன்னபடி நமக்கு தெரியணும் நம்ம லிமிட் என்ன, அவங்களுடைய லிமிட் என்ன, நம்ம எந்த இடத்துல எஸ் சொல்லணும் எந்த இடத்துல நோ சொல்லணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாம ஒரு கிளாரிட்டியா இருக்கணும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நாம ஹெசிடேட் பண்ணுவோம். நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நம்ம புதுசா ஆரம்பிச்சிருக்கோம், சரி அவங்க வந்து ஃபீஸ் கன்செஷன் கேட்டாலோ இல்ல ஏதாவது வேற ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம நெகோஷியபிளா இருக்கலாம், கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் போக 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 we are learning from each and every student because உங்களோட எஃபோர்ட் பின்னாடி உங்க டைம் இருக்கு. சோ அப்ப நமக்கு தெரியுது சோ நம்ம வேல்யூ என்ன. அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கேட்டாங்கன்னா முடியாதுன்னா முடியாதுதான் அப்படின்றதுல நாம நிக்கணும். சோ அந்த இடத்துல நோ அப்படின்றது சொல்ல பழகிக்கிட்டேன் நானு. இனிஷியலா கண்டிப்பா அந்த தைரியம் எனக்கே கிடையாதுதான். அவங்க என்ன கேட்டாலும் ஓகேங்க உங்களுக்கு இது மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனா இந்த 2 இயர்ஸ்ல நிறைய பேரை பார்த்து அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், எப்படி எஸ் சொல்லணும், எப்படி நோ சொல்லணும், நம்ம வலிக்கும் அவங்களை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதையும் ஐ லேர்ன். நோ அப்படின்றத போல்டா இப்ப சொல்றேன். இல்லைங்க இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட், திஸ் இஸ் மை ஃபீஸ், திஸ் இஸ் மை ஸ்டாண்டர்ட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் டெஃபினெட்லி கம், இல்ல அப்படின்னா இட்ஸ் லெஃப்ட் அப் டு யுவர் சாய்ஸ் அப்படின்னு நம்ம பாலிஷ்டா சொல்லிடலாம். அப்படின்றதையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. பிரைஸ் இதுக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணாம
யார் வராங்க அப் டு தெம். நீங்க வந்தீங்கன்னா ஓகே யூ கேன் பி ஹெல்தி, உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும். அதுக்காக வந்து நம்ம ரஃப் அண்ட் டஃபா சொல்லணும், அவங்க கிட்ட வந்து போய் சண்டைக்கு போறதுன்றது கிடையாம நம்ம பாலிஷ்டா சொல்லி நம்ம ஸ்டாண்டர்டையும் விட்டு கொடுக்காம நம்மளுடைய டிக்னிட்டியும் விட்டு கொடுக்காம குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் ஒண்ணு இருக்கு. இவ்வளவு காசு கொடுக்குறேன்னா எனக்கு இதுதான் கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு வந்து நான் ஒரு 100 rupees கொடுக்குறேன், ஆனா எனக்கு ஒரு 500 rupees ப்ராடக்டோட குவாலிட்டி வேணும் அப்படின்னா அங்க அது கிடைக்காது. சோ அது வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஒரு வெரி ஃபியூ பீப்புள் வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க வந்து ரொம்ப பேசுறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த இடத்துல இட்ஸ் காஸ்ட்லி, ஓகே நெக்ஸ்ட் டைம் சி நெக்ஸ்ட் டைம் அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு. நிறைய ஆர்டர்ஸ் நம்ம அந்த மாதிரி லூஸ் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி ஸ்மால் பிசினஸ்னாவே கூட there are so many small businesses now இப்போ. அப்படிங்கிறப்போ ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் லாஸ்ட் மினிட் கேன்சல். ஸோ லாஸ்ட் மினிட் கேன்சல் பத்தி நான் கேட்டேன். லைக் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவீங்க, யூ செட் யூ வில் நாட், நீங்க வந்து அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஹீட் பண்ணி திருப்பி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் லாஸ்ட் மினிட் கேன்சல் ஆகுறத ஹவ் யூ ஹேண்டில் இட்? நான் ஆக்சுவலா எப்பயுமே ப்ரீ ஆர்டர் பேஸ் எடுப்பேன். அவங்க ஆர்டர் கொடுத்துட்டு 1 week or 15 days எடுத்து கிராப் பேஸ் பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணுவேன். நானே 1-on-1 போவேன். எப்பயுமே என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரேபிடோ பார்சல் சர்வீஸ் அப்படி போவேன். 1-on-1 போகும்போது இன்னும் பர்சனலா கனெக்டிவிட்டி எனக்கு கிடைக்கும். சோ அப்படி கிடைக்கும் போது அவங்க கிட்ட ஒரு பாண்ட், எப்பயுமே ஒரு கஸ்டமர்ஸ் வந்து நான் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண மாட்டேன், ஒரு பாண்ட் வச்சு பாண்ட் இருந்தாதான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க நம்ம மறுபடியும் நம்ம கிட்டயே வாங்குவாங்க. இப்ப எப்படின்னா பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்பெல்லாம் வந்து இப்ப நீ வந்து காஸ்மெட்டிக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸிங்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வெளியே பிரியாணி நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க, எல்லாத்துக்குமே எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப ஹெல்த்துக்குன்ட்டு இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப கம்மியா தான் எனக்கு ஹெல்தியா இருக்கணும், ஃபிட்டா இருக்கணும் எல்லாருக்கும் தெரியுது ஆக்சுவலா. பட் ஆனா they won't invest, they are not ready to invest. எல்லா நாலேஜ் இருக்கும் பட் they are not ready to invest. அது வந்து இந்த 2 yearsல அந்த அவேர்னஸ் ரொம்பவே கொஞ்சம் ஆஃப்டர் கோவிட் வந்து Awareness எல்லாருக்குமே வந்துருச்சு. இருக்கு, பட் நாட் எவ்ரிவன். இல்ல அது எப்படி வரும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வரும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம நல்லா தானே போகட்டும். அவங்க வந்து உடம்பு கெட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி அங்க வந்து செலவு பண்ணுவாங்க. பட் அதுக்கு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure தானே. அதுக்கு முன்னாடியே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஒரு தடவை பட்டுட்டு இருந்தா I'm in 30s 40s வரும்போது பாத்துக்கலாம். I'm in 40s when 50s come அப்போ பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் இன்னுமே அந்த மைண்ட் செட். தெரியும் தான், யாருக்கும் தெரியாம எல்லாம் கிடையாது. குட்டீஸ்ல இருந்து இப்ப பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா நாலேஜுமே இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்றது இல்ல அப்படின்னா இது செகண்டரியா வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடியே ப்ரையாரிட்டைஸ்டா நமக்கு நிறைய நம்ம வச்சிருக்கோம் லிஸ்ட்ல. அங்க போகணும், இப்படி இருக்கணும், இதுக்கு செலவு பண்ணணும். ஆனா ஹெல்த் தான் எப்பயுமே செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. சோ இவ்ளோ செட் ஆஃப் பீப்புள் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது நவ் இப்போ. சோ உங்களோட பிசினஸ் இதனால எப்பயாவது குவிட் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா அந்த ஃபேமிலி ப்ரெஷர் ஆர் ஹேண்டில் பண்ற சிச்சுவேஷன் ஆர் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், நிறைய பிசினஸ் வரல, இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் கேன்சல், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்ல எப்பயாவது சரி இது குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு தோணி இருக்கா? எனக்கு இது வரைக்கும் தோணது இல்லை. ஏன்னா நான் வந்து லைக் டிமாண்ட் பேசிஸ்ல தான் பண்றேன். அவங்க சொன்ன மாதிரி பர்சனல் கனெக்ஷன் எனக்கு இருக்கு. ஏன்னா எவ்ரி சிங்கிள் ஆர்டர் ஐ யூஸ் டு chat a lot, converse a lot. அவங்க கிட்ட எப்படி பண்ணணும், உங்க ரெக்குவயர்மெண்ட் என்ன, ஒரு பேஜ்லயும் என்ன கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, மேஸ் வேணுமா, சர்ச் வேணும், அந்த மாதிரி பண்ணும்போது ஐ கிரியேட் சம் பர்சனல் பாண்ட் வித் எவ்ரி கஸ்டமர். சோ அவங்களுடைய சிப்ளிங், அதாவது அவங்களுடைய 2 கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சிப்ளிங்க்கு திரும்ப ஆர்டர் பிளேஸ் பண்ணதான் ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால சோ ஐ எம் குவைட் ஹாப்பி வித் வாட் ஐ அம் டூயிங். அண்ட் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு வந்தது இல்ல. சூப்பர் நைஸ். எனக்கும் குவிட் பண்ணணும்ன்ற ஐடியா எல்லாம் வந்தது இல்ல. பட் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து எப்படி வந்து அதை இன்னும் பெட்டரா எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுதான் வந்திருக்கு. ஆனா குவிட் பண்ணணும்ன்றது கண்டிப்பா வந்தது இல்ல. இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துட்டு போகணும்ன்றதுதான் எவ்ரி டைம் நமக்கு தோணுதே. குவிட் பண்ணணும்ன்ற ஐடியாவே கண்டிப்பா கிடையாது. ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணோம், யாருக்குமே தெரியாம ஸ்டார்ட் பண்ணதை நம்ம இப்போ இந்த அளவுக்கு ரீச் பண்ணிருக்கோம். இதை மறுபடியும் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், இதுல வேற என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. குவிட் பண்ணணும்ன்றது இல்ல. அது எனக்கு கம்மியான நம்பர்ஸா இருந்தாலும் தட்ஸ் ஓகே, நான் ஸ்டில் கண்டினியூ அப்படின்றதுதான் என்னோட மைண்ட் செட். சூப்பர் மேம்.
லைக் நான் வந்து குவிட் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. பட் தேர் ஆர் சோ மெனி இன்ஸ்டன்சஸ் வேர் இன்னும் வேகமா போகணும், அடுத்த ஸ்டெப் போகணும், இன்னும் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னு ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் ஐ ஹேவ் டு அகெயின் பாஸ். ஒரு பாஸ் அண்ட் பிரேக் எனக்கு ஒரு பெரிய பிரேக் ஒன்று எனக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து ஆர் கிளவுட் கிச்சன் ஸ்பெஷலைசஸ் இன் கிவிங் சாலட் பவுல்ஸ் அண்ட் சூப்ஸ் தான் மெயின். அப்போ அந்த சாலட் பவுல்ஸ் அண்ட் சூப்ஸ்ங்கிறது இட்ஸ் ஃப்ரெஷ் ஃபுட். எல்லாரோட நிஷே ஃபுட் கிடையாது. இட்ஸ் நாட் தேர் கம்ஃபர்ட் ஃபுட். அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பிளஸ் அதை வந்து ஒரு ஹெல்த்தியா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நான் இப்போ அடுத்த ஸ்டெப்பா எக்ஸ்பான்ஷனா அப்படின்னா நாங்க வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ண மாட்டோம். வாரத்துல 3 நாள் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கான ரீசனும் அப்படிதான். ஏன்னா எங்க வெஜிடேரியன் ஃபுட் மட்டும்தான். ஸோ அந்த வெஜிடேரியன் ஃபுட்லயும் வந்து எல்லா நாளும் வெளியே வாங்கி சாப்பிடுறதுக்கு பீப்புள் ஹெசிடேட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல் தேர்ங்கிறதுனால ஐ வாஸ் லைக் அப்பப்போ தோணும் ஒரு பாஸ் அண்ட் பிரேக். அவங்கள போய் பிடிக்கலாம், இன்னும் ஆர்டர்ஸ் அதிகமா பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் தோணும் போது கூட ஐ ஹேட் டு பாஸ் a lot again and again because but am I doing the right thing என்ற கொஸ்டின் நான் வந்து இது எனக்கு தேவையா, இதை நான் சரியாதான் பண்றேனா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு அடிக்கடி இருந்தது. அப்படி ஒவ்வொரு தடவையும் சரி நீ நான் ஒழுங்காதான் பண்றியா, பண்ற வேலையா நல்லாதான் பண்றியான்ற கொஸ்டின் வரும்போது ஐ டேக் த சப்போர்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ டேக் த சப்போர்ட் ஆஃப் மை ஃபேமிலி. அவங்க கொடுக்குற வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், கஸ்டமர் டெஸ்டிமோனியல்ஸ், அவங்க கொடுக்குற ஒரு இது வந்துட்டு தட் கீப்ஸ் மீ கோயிங். ஸோ குவிட் பண்ணணும்னு நான் இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு தாட் வந்தது கிடையாது. பட் யா அப்போ ஸ்லோ டவுன் பண்ணி கொஞ்சம் பாஸ் அண்ட் பிரேக் எடுக்கிறது ரொம்ப ஹெல்தி. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் நம்ம வந்துட்டு இட்ஸ் லைக் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் மாதிரி போயிடுச்சு. ஐ எம் சோ ஹாப்பி தட் நான் பிஸ்னஸ் பத்தி நிறைய பேசணும் அந்த மாதிரி தான் நான் தாட் பண்ணி வச்சுட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் விமனுக்கு, நெக்ஸ்ட் ஒரு லேடி ஒரு கேர்ளுக்கு உமன் எப்படி இருக்காங்க, எவால்வேட் ஆயிருக்காங்க, எப்படி பிசினஸஸ் இது பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நான் அப்படிதான் பண்ணிட்டு வச்சிருந்தேன். பட் நம்ம எல்லாம் உட்காந்து கான்வர்ஸ் பண்றப்போ இட்ஸ் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் கேங் அந்த மாதிரி. நீ இது பண்ணிட்டு இருக்கியா, சூப்பர் நைஸ், லைக் ஆஃப்டர் இயர்ஸ் மீட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க நம்ம விமன்ஸ்க்கு இந்த விமன்ஸ் டேக்கு இன்ஸ்பைரிங்கான எனி வேர்ட் யூ கேன் ஷேர்? இப்ப என்னன்னா இப்ப பிசினஸ் பண்றவங்க என்ன நினைக்கிறேன்னா பிசினஸ் பண்றேன் நான் இதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன், காண்ட் பேலன்ஸ் லைஃப் அந்த மேரேஜ் லைஃப் எல்லாம் அப்படி கிடையாது. யூ கேன் பேலன்ஸ் எவ்ரி திங். மேரேஜ் லைஃபும் பேலன்ஸ் பண்ணலாம், ஹெல்த்தும் எல்லாமே நீங்க பேலன்ஸ் பண்ணலாம். பிகாஸ் அதனாலதான் நாங்க விமனா இருக்கோம். நீங்க கடவுள் வந்து உங்களை படிச்சிருக்காங்க, யூ வில் பி ஏபிள் டு டூ சம்திங். அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு சேலஞ்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ உன்னோட கெப்பாசிட்டி வந்து கடவுளுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆவேன், அப்பப்ப மோட்டிவேட் ஆவேன். என்னடா இதுன்ட்டு குழந்தை மேல எரிஞ்சு விழுவேன், கோவப்படுறது எல்லாமே நடக்கும். பட் அப்படி இருக்கும்போது டேக் அ பிரேக், கோ சம்வேர் அவுட், பீஸ் அவுட், எங்கேயாவது ட்ரிப்பு போட்டு 2 நாள் போயிட்டு வாங்க. குழந்தை கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மெயினா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பலங்க. நிறைய வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீ நல்லா பண்ற. நீ இப்ப உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. பேசினாவே உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும், எந்தூசியாசம் கிடைக்கும். மெயினா நான் என்ன சொன்னேன்னா எதுக்காக நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு. மெயினா சில பேர் வந்து என் ஃபேமிலி முன்னாடி நின்று காட்டணுங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ அவங்களதான் வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். அவங்க முன்னாடி நான் வந்து காட்டணும்டா, ஜெயிச்சு காட்டணுங்கிற மாதிரி அந்த மோட்டிவேஷன் வந்து அது உள்ளுக்குள்ளாரியே இருக்கணும். மோட்டிவேஷன் யாரும் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து இது பண்ணணும் இல்ல. சோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும். உங்களுக்குன்ட்டு ஒரு பிரின்சிபல் உண்டாக்குங்க. லைக் இந்த டைம்ல இதுதான், இப்படிதான். என் ஃபேமிலி டைம்ல ஃபேமிலி டைம் தான், இந்த டைம் சோசியல் மீடியா டைம்ல சோசியல் மீடியா டைம் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. சோ ஒரு நாளைக்கு வந்து ஈவினிங் ஆனா ஒரு சோசியல் மீடியா, ஒரு நைட்னா பாப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணணும். சோ அந்த மாதிரி நீங்க ஒதுக்கிட்டு வேலை பண்ணவே யூ வில் பி ஏபிள் டு பேலன்ஸ் போத் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். You are enough. That is the main thing. You are enough. So நீ our birth is to serve a purpose. நம்ம எல்லாரும் ஒரு பர்பஸ சர்வ் பண்றதுக்கு தான் இந்த birth எடுத்துருக்கோம். அது எப்போ பண்ணணுமோ அந்த டைம் வருமோ கண்டிப்பா It happens. அது வரைக்கும் we have to stay calm and we have to do what we are doing. We have to keep doing what we are doing. நம்ம என்ன பண்றோமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். ஜஸ்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நாள் நல்ல மூட்ல இருப்போம், ஒரு நாள் கெட்ட மூட்ல இருப்போம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே we have to remind that we are enough for ourselves. எல்லாரும் அவங்களோட பேஷன், டைம், பிஸ்னஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், அவங்கள மாதிரி மற்ற பெண்கள் இன்ஸ்பயர் ஆகணும்னு இங்க வந்து நம்மளோட கலந்துக்கிட்ட இந்த 4 பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி இந்த விமன்ஸ் டேல இருந்து
எல்லா பெண்களும் அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு யூனிக் ஸ்கில்லை எடுத்து அவங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்க்கு ரீச் பண்ணும் அப்படின்னு வந்து எல்லாரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். உங்களோட ரெப்ரசன்டேஷனா தான் இந்த 4 பேரும் இப்ப இங்க இருக்கிறாங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விமென்ஸ் டே டு எவ்ரிஒன். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்ஸ்பைரிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பீப்புளோட உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் பிஸ்னஸ் இன் சேலம். ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் பிஸ்னஸ் இன் சேலம். ஈவெண்ட் கோஸ்பான்சர் ஐகான் கன்ஸ்ட்ரக்ஷன் சேலம். சேலம் பற்றிய முதன்மையான தகவல்களை முதலில் பெற ஃபர்ஸ்ட் ஆன் சேலம்.